நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுக்கு என்ன தோணுகிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவதுதான் வீடியோ. அது நீங்கள் இன்ஸ்டாவில் வெளிப்படுத்தினாலும் சரி, யூடியூப்பில் வெளிப்படுத்தினாலும் சரி, மோஜில் வெளிப்படுத்தினாலும் சரி, ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்தினாலும் சரி, ஏதோ ஒரு மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துறது நல்லது. கோபம், தாபம், மனசு கஷ்டம், ஜாலியாக இருக்கிற எண்ணம் வெளிப்பாடு, காதல் வெளிப்பாடு, ரொமான்ஸ் வெளிப்பாடு, கவலை வெளிப்பாடு, சோக வெளிப்பாடு, என்ன மனசில் நினைக்கிறதோ அதை தாராளமாக வெளிப்படுத்துங்க. யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆடும்போது பார்க்க மாட்டாங்க, பாடும்போது பார்க்க மாட்டாங்க. பக்கத்தில் இருந்தால் கூச்சம், தூரத்தில் இருந்தால் கூச்சம் இல்லை. கூச்சம் கூச்சம் ஆடு ஆடு ஆடிக்கொண்டே இரு. அதிலிருந்து கற்றுக்கொள். அதிலிருந்து கூச்ச சுபாவம், வெக்க சுபாவம், ஏளன சுபாவம், கோப சுபாவம் எல்லாம் கரைந்து போகும். நீ ஒரு திறமையானவனாக வெளிவருவாய். அப்பொழுது உலகம் பார்க்கும். உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க. முதலில் அவர்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்வார்கள். ஏன் இப்படி செய்கிறாய்? ஏன் ஒன்று புதுசாக ஏதாவது பண்ணால் யாருக்குமே பிடிக்காது. முக்கியமாக அவங்க சொந்தக்காரர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே, டேய் நல்லா தான் இருந்தால் ஏன் பிடிக்கிற? தினந்தோறும் செய், அதைவே தொடர்ந்து செய். யார் மனதையும் புண்படுத்தாதே, யாரையும் தாக்கி பேசாதே, யாரையும் சொன்னாலும் கேட்காதே. உனக்கு என்ன வருகிறதோ அதை செய். இதே வேலையாக வீடியோ போடுவதே வேலையாக பார்க்காதே. அதை உனது பாட்டாக வை. பாட்டா என்றால் பாட்டைமாக வைக்காதே. அதை ஒரு பகுதியாகவும் வைக்காதே. அது ஒரு கண்டும் காணாமல் இருக்காதே. அதை உனது மூளையை செலுத்து. முயற்சி என்னும் பயிற்சி என்னும் விடாமுயற்சியாக அதை வைத்துக்கொள். உனது நேரங்களை தவிர, உனது வேலையை தவிர இருக்கும் நேரங்களில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதற்கு வேண்டி ஒதுக்கி தினந்தோறும் பயிற்சி செய். பயிற்சி என்பது வீடியோவாக போடு. உனக்கு என்ன தோணுகிறதே பேசு. உலகத்தை பற்றி பேச வேண்டுமா பேசு. உனக்கு தெரிந்ததை பற்றி பேச வேண்டுமா பேசு. அர்த்தங்கள் பேச வேண்டுமா பேசு. அது உனது அர்த்தம் விளக்குறை அர்த்தம், விரிவான அர்த்தம் அல்ல. உனது அர்த்தம் என்பது உனது முன்னோர்கள் வாயிலிருந்து பேசக்கூடிய அர்த்தங்களின் பல வகையான அர்த்தங்கள், அப்பா அம்மாவின் பேசக்கூடிய அர்த்தங்களின் பல விதமான அர்த்தங்கள். ஏரியா பாஷை, எந்த பாஷையாக இருந்தாலும், சென்னை பாஷை, கொங்கு மண்டல பாஷை, எதாக இருந்தாலும் வெளிப்படுத்து. தாராளமாக வெளிப்படுத்து. உனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்து. எல்லாம் பயிற்சி என்று சொல். எல்லாம் பயிற்சி என்று சொல். ஃபைனல் என்று சொல்லாதே. அது உன்னை காக்கும். பயிற்சி உன்னை காக்கும், ஃபைனல் உன்னை காக்காது. எல்லாம் இதுதான் தீர்வு என்று போடாதே. இதுதான் எனக்கு கற்ற பாடம் என்று போடு. அனைவரும் பாராட்டுவார்கள். உனக்கு தெரிந்ததை பண்டு, தெரிந்ததை செய். தவறோ சரியோ, வார்த்தைகள் சரியாக வரவில்லை, பேச்சு சரியாக வரவில்லை, எழுத்து சரியாக வரவில்லை, வாக்கியங்கள் சரியாக வரவில்லை, திக்கி திணறி பேசுகிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. திக்குதல் என்பது ஒரு விதமான நோய் அல்ல. அது உனக்கு உன்னுள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது திக்கித்தான் வரும், திணறித்தான் வரும். தெரிஞ்ச விஷயத்தை சொல்லும்போது திணறித்தான் வரும். நீ மனப்பாடம் செய்பவன் அல்ல. நீ மனப்பாடம் செய்பவன் அல்ல. நீ உனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துபவன். மனப்பாடம் செய்தால்தான் கடகடகட என்று பேச முடியும். கடகட என்று பேசுவது வாழ்க்கை அல்ல. எவனோ வாழ்க்கையை பார்த்து காப்பி எடுத்து பேசுவது தான் கடகட என்று பேசுவது. படித்து பேசுவதுதான் கடகட என்று பேசுவது. வேகமாக பேசுவது, புரியாமல் பேசுவது. புரிந்து பேசுபவன், தெரிந்து பேசுபவன், அனுபவப்பட்டு பேசுபவன், ஆராய்ந்து பேசுபவன், திறமையாக பேசுபவன், இவன் எல்லாம் பேசும் பொழுது திணறியும் திக்கியும் தான் பேசுவான். வாழ்க்கை வார்த்தை ஒவ்வொன்றும் மற்றவர்கள் பேச்சா, உனது பேச்சா, ஏளன பேச்சா, கிண்டல் பேச்சா என்று அர்த்தம் அல்ல. இதெல்லாம் வாழ்க்கை பேச்சு, உள்ளிருந்து வரக்கூடியது, திறமையாக வரக்கூடியது. ஒரு மரத்தை பற்றி பேசினால் அதை நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று முன்னாடி இருந்தே அதை சிந்தித்து வெளிப்படுத்தும் பொழுது இது தவறாகி விடுமோ, இது சரியாகி விடுமோ, இது கரெக்டாக சொல்கிறோமா இல்லை தவறாக சொல்கிறோமான்ட்டு உனக்கெல்லே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் திணறல், திக்குதல். அது ஒன்றும் தவறல்ல, தப்பும் அல்ல. பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய ஸ்டண்ட் ஆக்டர்கள், பெரிய பெரிய ஐடி கம்பெனி, பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவரும், இன்ஜினியர்ஸ் ஒவ்வொருவரும் பார்த்தால் இவன் தெரிந்ததை சொல்கிறான். தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக, உண்மையாக, உறுதியாக, நிதானமாக சொல்லக்கூடிய அவனை பாராட்டுவார்கள், உன்னை பாராட்டுவார்கள்.
தாராளமாக வெளிப்படுத்தும் மானிடா. இந்த மனிதன் பிறந்தது ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றுதான். யாரும் அதை செய்வதில்லை. உணவு சாப்பிடுகிறோம், வேலைக்கு போகிறோம், என்டர்டைன்மெண்ட்டாக சுற்றுகிறோம், ஜாலியாக சுற்றுகிறோம், ஜாலியாக அரட்டை அடிக்கிறோம், அங்கே சுற்றுறோம், இது இங்கே சுற்றுறோம். இது வாழ்க்கை அல்ல. உனது வாழ்க்கை என்பது உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவது. உனது கனவை வெளிப்படுத்து, வீடியோ மூலமாக வெளிப்படுத்து. 1000 பேர் 1000 பேசுவார்கள், அதை விட்டு தொல். யாருக்கு வேண்டியும் வாழாதே, உனக்கு வேண்டி வாழு. அதுவும் அதே வேலையாக தெரியாதே. உன்னை பார், உன் குடும்பத்தை பார், உன் அப்பா அம்மாவை பார், உனக்கு முடிந்தால் முடியாதவர்களை பார். கண்டென்ட்டாக பிளான் செய், பாட்டாக பிளான் செய்யாது. கண்டென்ட்டாக பிளான் செய். கண்டென்ட்டாக சரியான விஷயத்தை வகுத்து செய். முடியாதவர்கள் உன்னால் என்ன முடியாதோ அதை செய். குழந்தைகள் தெரியாமல் இருக்கிறாங்க, உனக்கு தெரிஞ்சதை சொல், தவறல்ல. ஏன்னா தெரிந்ததை தெரிந்தபடி விளக்கமாகவும் தெளிவாகவும் அறிவாகவும் சொல். சின்ன பசங்க குழந்தைக்கிறாங்க, கொஞ்சம் தப்பல்ல. அழகாக கொஞ்சம், பாசமாக கொஞ்சம், அன்பாக கொஞ்சம். சிறிய பசங்களை விளையாட்டாக பேசணுமா, பேசு. உனக்கு என்ன தோணுதோ பேசு. அவன் தப்பாக நினைப்பானா, இவன் தப்பாக நினைப்பானா, சின்ன பிள்ளைங்க நினைப்பானா, சின்ன பசங்க நினைப்பான், நினைக்காத மைண்டில் ஓடாது. ஒரு விளையாடுற பசங்க, சின்ன பசங்க போய் விளையாடு. வெளியிக்கிறேன் பார்ப்பேன், என்ன பார்ப்பேன். சிறு பசங்க கூட போய் விளையாண்டிங்கன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவன் விளையாட்டு பையன்டாம்பாங்க, சொல்லிட்டு போயிச்சாராங்க. இந்த சின்ன பசங்க கூட விளையாடக்கூடிய தன்மை, அந்த எனர்ஜி, அந்த வேகத்தன்மை உனக்கு இருக்குதுன்னா நீங்கள் பெரிய ஆள். நீ கொடுத்து வச்சவ, நீ பணக்கார, நீ பெரிய ஆள்னு வச்சுக்கணும், ரொம்ப பெரிய ஆள். ஏங்க இந்த வயசில் ஒரு 40-50 வயசில் சின்ன பசங்க கூட போய் விளையாடும் பொழுது, அவங்களோட எனர்ஜி கூடவே ஓடும்போது, அவங்க கூடவே ஓடும்போது, அவங்க கூட ஆடும்போது, அவங்க கூட சிரிக்கும்போது நீங்கள் குழந்தையாக இருக்கிறீங்க. நல்லது. எவனுக்கும் புரியாது இந்த காலகட்டத்தில். எவன் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். ஒரு குழந்தையின் சிரிப்பில் உனது சந்தோஷம் இருக்கிறதுனா பெரிய விஷயம் தாங்க. ஒரு வயசானிய சிரிப்பில் உங்களோட சந்தோஷம் இருக்குதுன்னா பெரிய விஷயம் தாங்க. அவங்கள சிரிக்க வைக்கணும். வயசானிகளை சிரிக்க வைக்கிறது பெருசுத. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயசானிகள் யார் சிரிக்க வைக்கிறது? வாய் விட்டு சிரி, நோய் விட்டு போகும்பாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு தமாசு தாராளமாக எதாக இருந்தாலும் பேசு. நீ சின்ன பையனுன்னு கூட நினச்சி வச்சுறாங்க, தப்பு கிடையாது. சின்ன பையன் நினச்சி வச்சுறான், தப்பு கிடையாது. சின்ன குழந்தைகிட்ட சின்ன குழந்தையாட்டா பேசுங்க, பெரியங்களாட்டா பேச வேண்டாம். சின்ன குழந்தையாட்டா பேசும்போது நம்ம கிட்ட பாசமாக இருப்பாங்க. 1000 கவலை இருக்குங்க, 1000 சிந்தனை இருக்குங்க, 1000 பிரச்சனை இருக்குங்க. போய் ஒரு குழந்தை கிட்ட போய் பேசுங்க. தன்னைத்தானாங்க எல்லாம் அந்த சிந்தனை, அந்த கோவம் எல்லாமே மறைஞ்சு ஓடிடுது. இது உண்மைதான். இது சிஸ்டமேட்டிக் நாலேஜ், உண்மையான விஷயம். எதாக இருந்தாலும் தாராளமாக வெளிப்படுத்துங்க, எதாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எவனுக்கு வேண்டி வாழ்க்கையில் இவனுக்கு வேண்டி பயப்படுறோம், அவங்களுக்கு வேண்டி பயப்படுறோன்னு சொல்லிட்டு பயந்து சில விஷயங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. பயிற்சி தாங்க. ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது நீங்கள் பயிற்சியாளர் தாங்க. பயிற்சி செய்பவன் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பயிற்சி செய்து கொண்டிருப்பவன் தொடர்ந்து செய்யும்போது பயிற்சியாளர் ஆயிடுவீங்க. யாரை பார்த்தும் கற்றுக்க தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்தீங்கன்னா அந்த விஷயத்தை நோக்கி ஓடுங்க, நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். மரத்தை தனத்தானே நடுங்க, அதை பார்த்து நீங்களே கற்றுக்கலாம். சில ஆட்டங்களை ஆடுங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி நீங்கள் அதற்கு தகுந்த முயற்சி தன்னைத்தானே முயற்சி செய்யுங்க. யார் கேவலமாக பேசுகிறாங்கன்னு பார்க்காதீங்க. நம்மளோட திறமை அப்படியே மடிஞ்சு போயிடும். சரிங்களா? உலகத்தில் 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க, அது நமக்கு தேவையில்லாது. 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. நம்ம ஓரளவுக்கு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சொந்தக்காரெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்குதும்பாங்க, ஒன்றும் நல்லா பண்ணால் சூப்பராக இருக்குதும்பாங்க. ஒன்றும் நல்லா பண்ணோம்னா நம்ம தொடர்ந்து பயிற்சி தான். அது பண்ணும்போது எல்லா பக்கம் ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சொல்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன, நம்ம ரீச் ஆகிறோம். இந்த ரீச்சுங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒருத்தங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து ரீச் ஆனால் நல்லது. டான்ஸ் ஆடி ரீச் ஆனால் அது ஓரளவுக்கு தான் ட்ரெண்டு. சரிங்களா? பாட்டு பாடி ரீச் ஆனாலும் ஓரளவுக்கு தான் ட்ரெண்டு. மிமிக்ரி பண்ணீங்கன்னா ட்ரெண்டு. மிமிக்ரி பண்ணால் நல்லா ரீச் ஆகலாம். அதுக்குண்டான விஷயங்கள் ஒரு எதாக இருந்தாலுமே வெளிப்படுத்துங்க, தப்பு கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுனா உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட உள்ளீடு, உங்களோட விஷயம் எல்லாத்துக்கூட சொல்லும்பொழுது நிறைய பேர் கற்றுக்குவாங்க. ஊக்கமளிப்பு. ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க, தன்னைத்தானே பேசும்போது தன்னைத்தானே இல்லை ஒரு விஷயத்தை பேசும்போது அது தமிழாகவும் சில விஷயங்கள் உள்ளீடாகவும் திக்கும் திணறையும் அழகாக வரும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆட்டம் ஆடும்போது அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒன்றுமே தெரியாது, அப்படியே ஆட நல்லா வரும். சரிங்களா? எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது தான். யாரை கண்டு பயப்படாதீங்க, யாரை பண்ணு கவலைப்படாதீங்க.
உங்களது முயற்சி உங்களது வெற்றி விடாம முயற்சி.